பிரைஸ் தி லார்ட். மாரநாதா திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். தமது ஜனத்தின் நிந்தையை முற்றிலும் நீக்கிவிடுவார். இந்த வசனத்தோடு பின்னணி என்னதுன்னா, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, அதாவது பாரம், கஷ்டம் எல்லாவற்றையும் பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலுமாக ஒன்றுமே இல்லாமல் நீக்கிவிடுவார். அதே போல வேதத்தில் எப்படி தமது ஜனத்தின் நிந்தையை முற்றிலுமாக நீக்கிய ஒரு சில காரியங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது, சுமைகளை நீக்குவார். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு என்று கூறியதை பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் சுமத்தின சுமைகளை மீட்டினது மட்டுமல்லாமல் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கிவிட்டு அவர்களை ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் மீட்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கியது போல இன்றைக்கும் நம்ம மேல் சுமத்தின சுமையை, அந்த நிந்தையை நிச்சயமாக நீக்குவார். 2வது, நெருக்கத்தை நீக்குவார். சங்கீதம் 54:7 தாவீது ராஜா சொல்கிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிகிற வாழ்க்கையாக இருந்தது. அநேக போரையும் பார்த்தார். ஆனால் அவருடைய எல்லா நெருக்கம், எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் தேவனை நோக்கி பார்த்தார். தேவன் அவருடைய எல்லா விதமான நெருக்கத்தை நீக்கி விடுவித்தது மட்டுமல்லாமல் தாவீது ராஜா சொல்லுகிறார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது என்று கூறுகிறார். நாமும் தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய நெருக்கத்தை நீக்கி போட்டு நிச்சயமாக நம்முடைய சத்துருவின் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். 3வது, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுவார். ஏசாயா 51:22 கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரம்னா நடுக்கம், துக்கம், கடும் வேதனை, இதனை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறது என்ன சொல்கிறார் என்றால், தம்முடைய ஜனத்தை துக்கங்களிலிருந்து, கடும் வேதனையிலிருந்து நீக்கப்படுகிறது மட்டும் இல்லாமல் நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம் கண்ணீரை காண்கிற தேவன், மன உருக்கம் நிறைந்த தேவனாயிருக்கிறார். பெற்றோருக்கு எப்படி தன் பிள்ளைகளோட கண்ணீரை தாங்க முடியாதோ, அவர் நம்முடைய பரம தகப்பன் எல்லா நுகங்களிலுமிருந்து நீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் நம்மேல் வைத்திருக்கும் அன்பு ஆழமானது, அளவிட முடியாதது. நாம் தேவனை விசுவாசித்து நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் நம்முடைய நிந்தையை முற்றிலுமாக நீக்கிவிடுவாராக. ஆமென்.